ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்ற காரியத்தின்படி ஜெபித்து வருவதே போல இந்த நாளில் கூட நாம் இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் அங்கு வாழ்கின்ற ஜனங்களின் ஆத்துமாக்காகவும் அங்கு வாழ்கின்ற ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க போகின்றோம். இலங்கை தேசம் பல வருஷங்களுக்கு முன்பதாக பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். யுத்தத்தின் நிமித்தம் சந்தித்த காரியங்கள், அதன் பாதிப்புகள் இன்று வரை அந்த நாடுகள் சந்தித்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஆசீர்வாதமான தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, இலங்கை தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்காவிட்டால் யாருப்பா ஆசீர்வதிக்க முடியும்? நீங்க அந்த தேசத்துக்கு கரம் கொடுக்காவிட்டால் யாருப்பா கரம் பிடிக்க முடியும்? ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்தின் ஆண்டவரே யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்த தேவன், அந்த யுத்தத்தினால் பாதிப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க நீக்கி போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யுத்தத்தின் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே பெற்றோரை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பாதிப்பின் நிமித்தம் ஆறுதலற்று பல வருஷமாக இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தெய்வன் நீர் ஆறுதலாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் யுத்தத்துல கை கால்களை இழந்தவர்கள், ஆண்டவரே ஊனமற்றவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சரீரத்துல நல்ல பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, விசேஷமாக மனைவியை இழந்தவர்களுக்கு ஆறுதலா இருங்க, பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு ஆறுதலா இருங்க, கணவனை இழந்தவர்களுக்கு ஆறுதலா இருங்க, தங்கள் வீடுகளை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு வீடுகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஒரு புள்ளி ஆய்வுகள் 70,000த்திற்கு மேற்பட்ட ஆண்டவரே விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே, கர்த்தர் அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ஒரு மறுவாழ்வை கொடுத்து ஆறுதலின் தெய்வம் நீர் ஆறுதலா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தர் நீர் கரம் பிடித்து தேற்றுவீராக. ஆண்டவரே, யுத்தங்களின் ஆண்டவரே அந்த யுத்தங்களை பற்றிய காரியங்களை இனி அந்த தேசத்தில் ஒழிக்காதபடி ஆண்டவரே கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக, ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அந்த பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, சரீரத்துல நல்ல பலன் உண்டாகட்டும். வீடுகளை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்க உங்க கரத்தை பிடித்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த இலங்கை அதிபரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மக்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணுகிற காரியங்களை மாத்திரம் செய்ய அந்த ஆண்டவரே அந்த அதிபருக்கு ஆண்டவரை கர்த்தர் நீர் நல்ல திட்டங்களையும் எண்ணங்களையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடல் வளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. இலங்கையில உள்ள ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களின் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, சுவிசேஷம் கடந்து போக முடியாமல் இருக்கின்ற எல்லா இடத்திற்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் யாரெல்லாம் உண்மை அறியாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, உண்மை அறிகின்ற அறிவின் வாசனைகள் இலங்கை தேசம் முழுவதிலும் ஆண்டவர் அந்த நறுமணம் வீசப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இலங்கையில் இருக்கிற மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், காவல்துறையினர் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசிரியர்கள் ஒப்பு கொடுக்கிறோம், பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு சாலை விபத்துகளும் நடக்காதபடி, எந்த ஒரு தீமையான காரியங்களும் நடக்காதபடி, இலங்கையில எந்த ஒரு துப்பாக்கி சூடுகளும் நடக்காதபடி கர்த்தர் இலங்கை முழுவதிலும் பாதுகாப்பை உண்டு பண்ணுவீராக. அப்பா இலங்கையில ஆண்டவரே உமது சத்தம் ஒலிக்கட்டும். உண்மையான தெய்வம் இயேசுதான் என்கிற சத்தம் ஒலிப்பதற்காக நன்றி. இலங்கையில காணப்படுகின்ற எல்லா விக்கிரக கோட்டைகளும் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உண்மையான தெய்வம் இயேசுதான் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் இனி ஒரு எந்த விபத்துகளோ இயற்கையின் நிமித்தம் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சுனாமிகளோ வெள்ளப்பெருக்குகளோ வீணான பொருளாதார சீரழிவுகளோ எதுவுமே ஏற்படக்கூடாது. ஆண்டவரே, விசேஷமாக இலங்கையில் ஆண்டவரே பொருளாதார காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விலைவாசி உயர்வுகளை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு காரியமும் அணுகக்கூடாதுப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இலங்கை முழுவதும் உங்க சட்ட திட்டங்கள் நடப்பதாக. ஆண்டவர், சட்ட திட்டங்கள் நடப்பதற்காக நன்றி. நீங்களே இலங்கைக்கு தேவையான திட்டங்களை கொடுங்க. மனதார ஆசீர்வதி. இலங்கை தேசம் ஆசீர்வாதமான தேசமாக மாறிவிட்டதற்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீமையான காரியங்களும் அகற்றி நன்மையான காரியங்களை உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.